We respect our community and don't promote any form of gambling which may be dangerous or harmful to the society. This is a video for analytical and educational purpose of a cricket match and the preview is knowledgeable to the audience. Hello, welcome back to Crick Stats Analyzer YouTube channel. இந்த வீடியோல ஆன்லைன் மணி கேமிங் சம்பந்தமான 3 முக்கியமான லேட்டஸ்ட் அப்டேட் பத்தி நம்ம பார்க்கலாம். அதுல முதலாவதா வந்து பாத்தீங்கன்னா ஜம்போ ஆப் இதை வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. அதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. இதனால நம்மளுடைய ஷாப்பிங் கிரெடிட்ஸ்ல இருக்கக்கூடிய அமௌண்ட் ஆகட்டும், வின்னிங் வாலெட்ல இருக்கக்கூடிய அமௌண்ட் ஆகட்டும், இதெல்லாம் எப்படி வித்ட்ரா பண்றது, எப்படி யூஸ் பண்றது அப்படின்ற பத்தி டீட்டெயிலாக ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ரெண்டாவது வந்து பார்த்தோம்னா ட்ரீம் 11 ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மேட்சுக்கும் 500 rupees அதிகபட்சமா கேஷ் ப்ரைஸ் கொடுத்துட்டு வந்திருந்தாங்க. அதை 1 lakhக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஐபிஎல் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒவ்வொரு மேட்சுக்கும் ட்ரீம் 11 வந்து 500 rupees தான் அதிகபட்சமா கேஷ் ப்ரைஸ் கொடுத்துட்டு வந்திருந்தாங்க. இப்போ அதை 1 lakhக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. வரக்கூடிய நாட்களில் இன்னுமே இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ரீசெண்டாக சுப்ரீம் கோர்ட் ரியல் மணி கேமிங் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு மைனர் ரிலீஃப் வந்து கொடுத்துருக்காங்க. அதான் வந்து காரணம். வரக்கூடிய நாட்களில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மைனர் ரிலீஃப் வந்து மேஜர் ரிலீஃபாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கு. அதை பற்றி நம்ம ரெண்டாவதாக பார்க்கலாம். மூணாவதாக பார்த்தோம்னா த ஃபியூச்சர் ஆஃப் ரியல் மணி கேமிங் இன் இந்தியா. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நிறையா கேமிங் லாயர்ஸ் ஆகட்டும், ஆன்லைன் கேமிங் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா இது சம்பந்தமான சில கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் ஆகட்டும், நம்மளுடைய நாட்டில் ரியல் மணி கேமிங் வரக்கூடிய நாட்களில் எந்த மாதிரி இருக்கும் அதை பற்றின ஒரு மேஜர் அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது. அதை நாம் கடைசியாக பார்க்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்க்குறதன் மூலமாக இந்த ரியல் மணி கேமிங் இண்டஸ்ட்ரியில் என்னென்ன விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு லேட்டஸ்ட்டாக அப்படின்ற பற்றி டீட்டெயிலாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஆன்லைன் ரியல் மணி கேமிங் சம்பந்தமான அப்டேட்ஸ் தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் வந்துட்டே தான் இருக்கும். அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் ஹைப் பண்ணிடுங்க. நம்மளுடைய சேனலில் ஃபியூச்சர் வீடியோஸ் மேக் பண்ணுறதுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் இருக்குது. ஆன்லைன் ரியல் மணி கேமிங் சம்மந்தமாக ஏதாவது முக்கியமான அப்டேட்ஸ் கிடச்சிது அப்படின்னா ஃபர்ஸ்ட் அங்கே தான் நான் வந்து ஷேர் பண்ணுவேன். அதனால் மறக்காமல் அங்கே ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். ஜம்போ ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா டே பிஃபோர் எஸ்டர்டே எல்லா யூசர்ஸ்க்கும் ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கும். அதில் பார்த்தோம்னா ரெகுலேட்டரி அன்சர்டனிட்டினால ஜம்போ ஆப்பில் பார்த்தோம்னா எல்லா கேமிங் ஆப்ரேஷன்ஸும் நாங்கள் வந்து பாஸ் பண்ணுறோம் அப்படின்னு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கும். இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மே 27 அன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட் தான். சுப்ரீம் கோர்ட் அந்த ஜட்ஜ்மெண்ட்ல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, வேஜரிங் மாடலுக்கு அனுமதி கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த வேஜரிங் மாடல்னா என்னன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஹெட் டு ஹெட் கான்டெஸ்ட் இருக்கு அப்படிங்கும் போது இப்போ நம்ம 50 rupees போடுவோம், ஆப்போனன்ட் வந்து 50 rupees போடுவார், 100 rupees கலெக்ட் ஆகும். அதில் 20 rupees கம்பெனி கமிஷனாக எடுத்துக்கிட்டு 80 rupees வின்னருக்கு கொடுத்துருவாங்க. இதுதான் வந்து வேஜரிங் மாடல். இந்த மாதிரி தான் ஜம்போ ஆப்பும் எங்கிட்ட வந்துச்சு. அதனால தான் வந்து இதை தொடர்ந்து இயங்க முடியாமல் இருக்கு. இந்த வேஜரிங் மாடல்னா என்ன, டோர்னமெண்ட் மாடல்னா என்ன, ஆல்ரெடி இதை பற்றி ஒரு வீடியோவில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோட லிங்க் ஐ பட்டன்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். மறக்காம அந்த வீடியோவை பாருங்க. வரக்கூடிய நாட்களில் இந்தியாவில் ரியல் மணி கேமிங் எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதையும் அந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். நான் மறக்காம இந்த வீடியோவை பார்த்து முடிச்சுட்டு அந்த வீடியோவை பாருங்க. இப்போ ஜம்போ ஆப் பற்றி பார்க்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா டைமண்ட்ஸ். ஜம்போ ஆப் யூஸ் பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், வின்னிங் வாலெட் தான் வந்து டைமண்ட்ஸ். இதில் இருக்கக்கூடிய அமௌண்ட் வந்து பார்த்தோம்னா ஆட்டோ ஃபோர்ஃபீட்டட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆட்டோ ஃபோர்ஃபீட்டட்னா என்ன அப்படின்னா, இதில் இருக்கக்கூடிய அமௌண்ட் எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்கலாக கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இனி மேற்கொண்டு இந்த அமௌண்ட்டை நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வித்ட்ரா பண்ண முடியாது. அதுக்கு பதிலாக அவங்க செரி கிரெடிட்ஸாக வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுத்துட்றாங்க. இந்த செரி கிரெடிட்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத அடுத்ததான் நம்ம வந்து பார்க்கலாம். அடுத்ததாக பார்த்தோம்னா ஷாப்பிங் கிரெடிட்ஸ். நம்ம ஜம்போ ஆப்பில் இப்போ எக்ஸாம்பிளுக்கு 500 rupees டெபாசிட் பண்ணுறோம் அப்படின்னா 2 500 நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஒரு 500 வந்து ஷாப்பிங் கிரெடிட்ஸ்லையும், இன்னொரு 500 பார்த்தோம்னா கேம் டோக்கன்ஸாகவும் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். இப்போ உங்களுடைய ஷாப்பிங் கிரெடிட்ஸ் வாலெட்டில் எவ்வளோ அமௌண்ட் இருந்தாலும் அந்த அமௌண்ட் எல்லாமே வந்து செரி கிரெடிட்ஸாக வந்து கன்வெர்ட் ஆகிடும். இதுவே கேம் டோக்கன்ஸில் இருக்கக்கூடிய அமௌண்ட் வந்து பார்த்தோம்னா கம்ப்ளீட்டாக நல்லிஃபை பண்ணிடுவாங்க, அதாவது 0 பண்ணிடுவாங்க. அது வந்து ஃப்ரீயாக தான் நம்மளுக்கு வந்து கொடுக்கறது, அதனால் அதை வந்து நல்லிஃபை பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா டிஜிட்டல் கோல்டு. ஜம்போ ஆப்பில் வித்ட்ரா பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 2-3 ஆப்ஷன்ஸ் காமிக்கும். அதில் டிஜிட்டல் கோல்டும் ஒன்று. நீங்கள் யாராவது டிஜிட்டல் கோல்டில் பேலன்ஸ் வச்சுருந்தீங்கன்னா அதை நோவா ஆப் மூலமாக ஜூலை 15க்குள்ளே செல் பண்ணி அந்த அமௌண்ட்டை நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம செரி ஆப் பற்றி பார்க்கலாம். இந்த செரி ஆப் வந்து ஜம்போ கம்பெனி ரீசெண்டாக உருவாக்கின ஃபுல் அண்ட் ஃபுல் ஷாப்பிங் ஆப்பாக இருக்குது. இதில் கேமிங் ஆப்ரேஷன்ஸ் எதுவுமே இருக்காது. இந்த ஆப்போடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் அந்த லிங்கை கிளிக் பண்ணி இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஜம்போ ஆப்பில் நீங்கள் என்ன ஃபோன் நம்பர் கொடுத்து லாகின் பண்ணீங்களோ அதே ஃபோன் நம்பரை இதில் கொடுங்க. இதில் கொடுத்து லாகின் பண்ணீங்க அப்படின்னா
பேங்க் டீடைல்ஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் ப்ரொஃபைல் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஜம்போ ஆப்ல பார்த்த மாதிரியே எல்லாமே இதுல வந்துடும். லாகின் பண்ணி உள்ள வந்ததுக்கு அப்புறமா அந்த ஆப்ல டாப் லெஃப்ட் கார்னர்ல பாத்தீங்கன்னா ப்ரொஃபைல் பிக்சர் இருக்கும். அதை நீங்க கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா செரி கிரெடிட்ஸ்க்கான ஆப்ஷன் காமிக்கும். அதை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்க ஜம்போ ஆப்ல ஷாப்பிங் கிரெடிட்ஸ் அண்ட் டைமண்ட்ஸ் இந்த ரெண்டுத்துல இருக்கக்கூடிய அமௌண்ட் கம்பைன் ஆகி இங்க காமிக்கும். அந்த அமௌண்ட்டை வந்து பார்த்தோம்னா இந்த செரி ஆப்ல இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸை பை பண்றதுக்கு நீங்க அதை பயன்படுத்திக்கலாம். ஜூலை 15க்குள்ள நீங்க பயன்படுத்தி ஆகணும். ஜூலை 15க்கு அப்புறம் பார்த்தோம்னா செரி கிரெடிட்ஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் நோவா இது ரெண்டுத்தையும் நீங்க வந்து பயன்படுத்த முடியாது. ஸோ அதுக்குள்ள நீங்க இதை யூஸ் பண்ணிக்கோங்க. சமரைஸ் பண்ணி சொல்லணும் அப்படின்னா இந்த செரி கிரெடிட்ஸ் அப்படிங்கிறது ஜம்போ ஆப்ல நீங்க பார்த்த ஷாப்பிங் கிரெடிட்ஸ் அண்ட் டைமண்ட்ஸ் இந்த ரெண்டுத்துல இருக்கக்கூடிய அமௌண்ட் கம்பைன் ஆகி இந்த செரி ஆப்ல செரி கிரெடிட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன்ல உங்களுக்கு வந்து காமிக்கும். இதை வந்து நீங்க ஜூலை 15க்குள்ள பயன்படுத்தி ஆகணும். அடுத்ததா டைமண்ட்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்தது போல ஜம்போ ஆப்ல இருந்த டைமண்ட்ஸ் வாலெட்ல இருக்கக்கூடிய அமௌண்ட் எல்லாமே வந்து செரி கிரெடிட்ஸாக வந்து கன்வெர்ட் ஆகும். இப்போ இந்த செரி ஆப்பில் அந்த பேலன்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா ரெண்டு ஆப்ஷன் உங்களுக்கு வந்து காமிக்கும். நான் ப்ரொமோஷனல், ப்ரொமோஷனல் அப்படின்னு காமிக்கும். நான் ப்ரொமோஷனல் அப்படிங்கிறது ஷாப்பிங் கிரெடிட்ஸில் இருக்கக்கூடிய அமௌண்ட்டு, ப்ரொமோஷனல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா டைமண்ட்ஸில் இருக்கக்கூடிய அமௌண்ட். அதுக்கப்புறம் கேம் டோக்கன்ஸ் இதை வந்து நல்லிஃபை பண்ணிடுவாங்க, அதாவது 0 பண்ணிடுவாங்க. டிஜி கோல்டு இதை வந்து பார்த்தீங்கன்னா நோவா ஆப் மூலமாக நீங்கள் 15th ஜூலைக்குள்ளே எடுத்துருங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமாக நான் சொல்ல வேண்டியது ஜூலை 15க்குள்ளே செரி கிரெடிட்ஸ் அண்ட் நோவா இது ரெண்டுத்தையுமே வந்து யூஸ் பண்ணிடுங்க. ஏன்னா அதுக்கப்புறம் அந்த ஆப்ரேஷனை வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அடுத்ததா ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் ஆன்லைன் கேமிங் ஜிஎஸ்டி கேஸ் சம்பந்தமா ஒரு ஜட்மெண்ட் கொடுத்திருந்தாங்க. அந்த ஜட்மெண்ட் பார்த்தோம்னா ஆன்லைன் கேமிங் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு மைனர் ரிலீஃப் வந்து கொடுத்துருக்கு. அந்த ஜட்மெண்ட்ல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அந்த பெண்டிங் ஜிஎஸ்டி கேஸ் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஜிஎஸ்டியை வந்து ரூல் 31B படி ரீகால்குலேட் பண்ணி ஆகணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுவரை எப்படி டாக்ஸ் பே பண்ணிருந்தாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ ஆப் சைட்லேருந்து பார்க்கும்போது இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு 1000 rupees மதிப்புள்ள ஒரு கான்டெஸ்ட் இருக்குது அப்படின்னா அதில் 100 rupees கேமிங் கம்பெனி வந்து கமிஷனாக எடுக்கிறாங்க அப்படிங்கும்போது அந்த 100 rupeesக்கு மட்டும்தான் அவங்க டாக்ஸ் பே பண்ணிருந்தாங்க. பட் கவர்மெண்ட் சைட்லேருந்து என்ன சொன்னாங்கன்னா 1000 rupees கலெக்ட் ஆச்சு பார்த்தீங்களா, அந்த 1000 rupeesக்கும் நீங்கள் டாக்ஸ் பே பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி தான் அந்த அளவுக்கு அதிகமான அமௌண்ட் வந்து ஜிஎஸ்டியாக அவங்களுக்கு வந்து இருந்துச்சு. இதை பற்றியும் நம்ம ஒரு வீடியோவில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். அந்த வீடியோவை பார்க்குறது மூலமாக இந்த ஜிஎஸ்டி கேஸ் பற்றி நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். இப்போ ரீசெண்டாக சுப்ரீம் கோர்ட் கொடுத்த ஜட்மெண்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதுவரை பார்த்த ரெண்டுமே கிடையாது. அதுக்கு பதிலாக ஒரு யூசர் ஆப்ல வந்து எவ்வளோ அமௌண்ட் டெபாசிட் பண்றாரோ அந்த அமௌண்ட்டுக்கு மட்டும் ஜிஎஸ்டி பே பண்ணா போதும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ரிலீஃபாக பார்க்கப்படுது. ஏன்னா ஒரு 30 to 40% ஜிஎஸ்டி அமௌண்ட் வந்து பார்த்தோன்னா இதனால ரெடியூஸ் ஆகுது. இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக Dream11 500 rupees அந்த கேஷ் ப்ரைஸை 1 lakh வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு வந்த தகவல் படி பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கேமிங் கம்பெனிஸ்லாம் ஜிஎஸ்டி கவுன்சில் கிட்ட முறையிட்டிருக்காங்க, எங்களுக்கு ஜிஎஸ்டி கேஸ்லேருந்து ஃபுல் ரிலீஃப் கிடைக்கணும் அப்படின்னு. ஃபுல் ரிலீஃப் மட்டும் கிடைச்சிருச்சு அப்படிங்கும் போது அந்த ப்ரைஸ் அமௌண்ட் வந்து மிந்தி மாதிரி 1 crore ஆகிடும். அதே போல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் மாடலும் ரிட்டர்ன் ஆகிடும். ரீசெண்டாக சுப்ரீம் கோர்ட் கொடுத்த ஜட்மெண்ட்டை ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் வச்சு சொன்னால் உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ரவி அப்படின்ற ஒருத்தர் ஒரு ஃபேண்டசி ஆப்பில் 100 rupees டெபாசிட் பண்ணுறாரு. அந்த 100 rupees வச்சு பார்த்தீங்கன்னா 100 rupees என்ட்ரி ஃபீஸ் மதிப்புள்ள ஒரு கான்டெஸ்ட்டில் ஜாயின் பண்ணி 200 ரூபா ஜெயிக்கிறாரு. அந்த 200 rupees பார்த்தோம்னா அவருடைய வின்னிங் வாலெட்டில் வந்து இருக்கும். அந்த வின்னிங் வாலெட்டில் இருக்கக்கூடிய அமௌண்ட் 200 rupees வச்சு மறுபடியும் மற்ற கான்டெஸ்ட்டில் ஜாயின் பண்ணுறாரு, வின் பண்ணுறாரு. இப்போ ரூல் 31B மெத்தட் படி பார்த்தோம்னா அவர் எந்த அமௌண்ட்டுக்கு மட்டும் டேக்ஸ் பே பண்ணால் போதும் அப்படின்னா இனிஷியலாக 100 rupees டெபாசிட் பண்ணாரு பார்த்தீங்களா, அதுக்கு மட்டும் அவர் டேக்ஸ் பே பண்ணால் போதும். பழைய மெத்தட் படி எப்படி இருந்துச்சுன்னா யூசர் வந்து டெபாசிட் பண்ணும் போது எந்த விதமான டேக்ஸும் பே பண்ண வேணாம். அதுக்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு முறை கான்டெஸ்ட்டில் ஜாயின் பண்ணும் போதும் அவர் வந்து டேக்ஸ் பே பண்ணி ஆகணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு டெபாசிட் வாலெட்ல இருந்து கான்டெஸ்ட்டில் ஜாயின் பண்ணாலும் சரி, வின்னிங் வாலெட்ல இருந்து கான்டெஸ்ட்டில் ஜாயின் பண்ணாலும் சரி, ஒவ்வொரு முறையும் அவர் கான்டெஸ்ட்டில் ஜாயின் பண்ணும் போது டேக்ஸ் பே பண்ணி ஆகணும். இந்த மெத்தடை தான் வந்து சுப்ரீம் கோர்ட் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பதிலாக டெபாசிட் பண்ணும் போது 1 time மட்டும் யூசர் வந்து டேக்ஸ் பே பண்ணால் போதும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து கேமிங் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு மேஜர் ரிலீஃபாக பார்க்கப்படுது. அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா இந்தியாவில் ரியல் மணி கேமிங் வரக்கூடிய நாட்களில் எப்படி இருக்கும் அப்படின்ற பற்றி நம்ம பார்க்கலாம். ரீசெண்டாக நிறையா கேமிங் லாயர்ஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் ஆன்லைன் கேமிங் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா இதை சார்ந்து இருக்கக்கூடிய கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் ஆகட்டும் சில முக்கியமான விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். முதலாவதாக வந்து பார்த்தோம்னா டாக்ஸ் ரெவென்யூ லாஸ். யூனியன் கவர்மெண்ட் பார்த்தோம்னா இந்த ரியல் மணி கேமிங் மூலமாக ஹியூஜ் டேக்ஸ் அமௌண்ட் வந்து
ஜென்ரேட் பண்ணிட்டு வந்திருந்தாங்க. பட் லாஸ்ட் இயர் ஆகஸ்ட் மாதம் ஆன்லைன் கேமிங் லா கொண்டு வந்ததுக்கு அப்புறமா பார்த்தோம்னா கம்ப்ளீட்டாக ரியல் மணி கேமிங் இண்டஸ்ட்ரியை வந்து ஷட் டவுன் ஆயிடுச்சு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு ஒரு ஹியூஜ் லாஸ் வந்து டேக்ஸ் ரெவென்யூ லாஸ் வந்து நடந்திருக்கு. அடுத்தா வந்து பார்த்தோம்னா எக்கனாமிக் சஸ்டைனபிலிட்டி, பொருளாதார நிலைத்தன்மை. இப்போ ஒரு இண்டஸ்ட்ரி இருக்கு, அது வந்து நல்லா வளர்ச்சி அடைஞ்சிட்டு வந்துட்டு இருக்கும்போது பார்த்தோம்னா கவர்மெண்ட்டுக்கு இருக்கக்கூடிய பொறுப்பு என்னன்னா அந்த இண்டஸ்ட்ரியை நீண்ட காலத்துக்கு எப்படி எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாத வகையில் இன்னுமே டெவலப் பண்ணணும் அப்படின்னு நிறையா பிளான்லாம் வந்து போடணும். அதுக்கு பதிலாக வந்து பார்த்தோம்னா அந்த இண்டஸ்ட்ரியை வந்து பேன் பண்ணியிருக்காங்க. இதனால பார்த்தீங்கன்னா எக்கனாமி வைஸ் பார்த்தீங்கன்னாலும் இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய அடியா இருந்திருக்கு. நம்ம எல்லாருக்குமே தெரியும், அமெரிக்கா ஈரான் வார்க்கு அப்புறமா இந்திய பொருளாதாரம் வந்து ரொம்பவே மோசமான நிலைமையில தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த ரியல் மணி கேமிங் இண்டஸ்ட்ரி இதுவும் வந்து பேன்ல இருக்கிறதால இன்னுமே வந்து மோசமான நிலைமையில தான் அது கொண்டு போயிட்டு இருக்கு. அடுத்ததா ரொம்ப முக்கியமா பார்த்தோம்னா மணி ஃப்ளோயிங் அப்ராட். அதாவது ஒரு இண்டஸ்ட்ரியை வந்து பேன் பண்ணிட்டாங்க, அதுலேருந்து வரக்கூடிய அமௌண்ட் வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படின்னா கூட பரவாயில்ல. பட் அந்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வராமல் அது வந்து ஆஃப் ஷோர் பிளாட்ஃபார்ம்ஸ் மூலமாக வெளிநாட்டுக்கு போயிட்டு இருக்கு. அது இன்னுமே வந்து இந்தியாவுக்கு ஒரு பின்னடைவாக பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் ஆஃப் ஷோர் பிளாட்ஃபார்ம்ஸை இந்தியன் கவர்மெண்ட்னால பிளாக் பண்ணவும் முடியல. அப்படியே பிளாக் பண்ணாலும் ஒரு ½ அன் ஹவர்லேருந்து 1 ஹவருக்குள்ள டொமைன் சேஞ்ச் பண்ணி மறுபடியும் அவங்க சர்வீஸை ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. இது பெரிய தலைவலியாக இருக்கு இந்தியன் கவர்மெண்ட்க்கு. அடுத்ததாக பார்த்தோம்னா நீட் ஃபார் லாங் டேர்ம் ஸ்ட்ராட்டஜி. என்னதான் கவர்மெண்ட் வந்து ஆஃப் ஷோர் பிளாட்ஃபார்ம்ஸை நிறையா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாலும் அது மறுபடியும் வந்துட்டு தான் இருக்கு. இப்படி டாமினேட் பண்ணிட்டே இருந்ததுன்னா ஒரு கட்டத்தில் பாலிசி மேக்கர்ஸ் அடுத்த ஆப்ஷன் என்ன அப்படின்னு வந்து அவங்க ஒரு முடிவு எடுப்பாங்க. அந்த முடிவு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு, ரியல் மணி கேமிங்கை நல்லா ரெகுலேட் பண்ணி கொண்டு வரது தான். அதுக்கான சில வேலைகளும் ஈடுபட்டு வராங்க. அதுதான் நம்ம அடுத்ததா பார்க்க போறோம். அடுத்ததா ஃபுல் கவர்மெண்ட் ரெகுலேஷன் ஆஸ் அன் ஆல்டர்னேட்டிவ். நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம், இந்த ஒரு ஆப்ஷன் மட்டும்தான் அவைலபிளா இருக்கு. நிறைய கேமிங் லாயர்ஸ் வந்து அவங்களுடைய ஆர்டிக்கலை இதை தான் சொல்லியிருக்காங்க. அதாவது ஒவ்வொரு ரியல் மணி கேமிங் ஆப்ரேட்டர்ஸை ப்ராப்பராக ரெஜிஸ்டர் பண்ணி லைசன்ஸ் கொடுத்து கவர்மெண்ட்டோடைய ஸ்ட்ரிக்ட் சூப்பர்விஷன் மூலமாக வரக்கூடிய நாட்களில் ரியல் மணி கேமிங்கை கொண்டு வருவாங்க அப்படின்னு தான் நிறைய கேமிங் லாயர்ஸ் வந்து அவங்களுடைய ஆர்டிக்கல்ல சொல்லியிருக்காங்க. இந்த ரியல் மணி கேமிங் இண்டஸ்ட்ரியை ரெகுலேட் பண்றதன் மூலமா கவர்மெண்ட்டுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் வந்திருக்கு. அதில் முதலாவதாக வந்து பார்த்தோம்னா டேக்ஸ் மூலமா ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணலாம். ரெண்டாவதாக வந்து பார்த்தீங்கன்னா கன்சியூமருக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கலாம். அதாவது இப்போ ஆஃப் ஷோர் பிளாட்ஃபார்ம்ஸில் ப்ளே பண்ணுறதன் மூலமாக என்னதான் அவங்க வின் பண்ணாலும் அந்த வின்னிங் அமௌண்ட் வந்து அவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகுமா அப்படிங்கிறது டவுட்டு தான். அது மட்டும் இல்லாமல் பர்சனல் டீட்டெயில்ஸ்லாம் வந்து திருடப்படுறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் இந்த இண்டஸ்ட்ரியை ரெகுலேட் பண்ணுறதன் மூலமாக கொண்டு வரதன் மூலமாக இந்த ஆஃப் ஷோர் பிளாட்ஃபார்ம்ஸை அதிகமாக கட்டுப்படுத்தலாம். அடுத்தா பார்த்தோம்னா பாசிபிள் ஃபியூச்சர் ஸ்கினாரியோ, வரக்கூடிய நாட்களில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஆல்ரெடி கவர்மெண்ட் வந்து இந்த ஆஃப் ஷோர் பிளாட்ஃபார்ம்ஸை பேன் பண்ணி பார்த்தாங்க. அது வந்து இன்எஃபெக்டிவாக இருக்கிறதால அடுத்த ஆப்ஷனாக பார்த்தீங்கன்னா ரியல் மணி கேமிங்கை ஸ்ட்ரிக்ட் ரெகுலேஷன் மூலமாக திரும்பி கொண்டு வரதுக்கு தான் அவங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பிளான் வச்சுருக்காங்க. அதை தான் வந்து கேமிங் லாயர்ஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் ஆன்லைன் கேமிங் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, இது சம்மந்தமான கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸும் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இதை பற்றின ஆர்டிக்கல் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் அதுக்கப்புறம் டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். டீட்டெயிலாக நீங்கள் வந்து அந்த ஆர்டிக்கலை படிக்கிறது மூலமாக தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக பார்த்தோம்னா லாஸ்ட் மந்த், அதாவது May 1 வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கேமிங் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அப்படின்னு ஒரு ரெகுலேட்டரி பாடியை யூனியன் கவர்மெண்ட் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. இது எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஆன்லைன் கேமிங்கை ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கும் ரெகுலேட் பண்ணுறதுக்கும் லைசன்ஸ் கொடுக்கறதுக்கும் இவங்க மூலமாக தான் நடத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இதை வந்து பார்த்தீங்கன்னா இண்டிபெண்ட் ரெகுலேட்டராக இல்லாமல் இதை வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இந்த ஒரு போர்ட்ஃபோலியோ கீழே கொண்டு வந்திருக்காங்க. நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் ஸ்லைடில் பார்த்துருப்போம், ரியல் மணி கேமிங்கை திரும்பி கொண்டு வரதுக்கு நிறையா முயற்சிகள் எடுத்துகிட்டு வராங்க அப்படின்னு. அதோடைய முதல் கட்டம் தான் இந்த ஆன்லைன் கேமிங் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது. இதை வந்து இண்டிபெண்ட் ரெகுலேட்டராக இல்லாமல் மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இதுக்கு கீழே கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஆன்லைன் கேமிங் வந்து பார்த்தோம்னா புதுசாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வளர்ந்து வரும் ஒரு செக்டராக இருக்கிறதால இந்த ஆன்லைன் கேமிங் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவை இண்டிபெண்ட் ரெகுலேட்டராக செயல்பட விடாமல் அவங்க வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இதுக்கு கீழே கொண்டு வந்திருக்காங்க. இதன் மூலமாக வந்து பார்த்தோன்னா கவர்மெண்ட்டோடைய டைரக்ட் சூப்பர்விஷன் இதில் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா ஃபாஸ்டர் இம்ப்ளிமெண்டேஷன், இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இதுக்கு கீழே இருக்கிறதால இதுக்கு செப்பரேட்டாக வந்து லீகல் ஃப்ரேம் ஒர்க் ஆகட்டும், பட்ஜெட் ஆகட்டும், அதுக்கப்புறம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்ட்ரக்சர் இதெல்லாம் வந்து கொண்டு வர தேவை வந்து இருக்காது.
அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா அலைன்மெண்ட் வித் டிஜிட்டல் கவர்னன்ஸ். இந்த ஆன்லைன் கேமிங் வந்து பார்த்தோன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லா ஐடி ஆகட்டும், டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம், சைபர் செக்யூரிட்டி அண்ட் இன்டர்நெட் ரெகுலேஷன் இதுக்கு சம்மந்தமா இருக்கிறதால இந்த ஒரு துறைய நம்ம மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இதுக்கு கீழே கொண்டு வரதால ஈஸியா மேனேஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இதுக்கு கீழே இதை கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா ஸ்கோப் ஃபார் ஃபியூச்சர் இண்டிபெண்டன்ஸ். அதாவது இந்த இண்டஸ்ட்ரி வந்து வரக்கூடிய நாட்கள்ல மெச்சூர் ஆகி எக்ஸ்பேண்ட் ஆகிற பட்சத்துல தேவைப்பட்டா இந்த ஆன்லைன் கேமிங் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவை இண்டிபெண்டன்ட் ரெகுலேட்டரா ஒரு ஸ்டேட்டஸை உயர்த்துறதுக்கும் கவர்மெண்ட் வந்து முடிவு பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தோன்னா இப்போதைக்கு இனிஷியல் ஸ்டேஜில் வந்து இருக்கு. வரக்கூடிய நாட்கள் இன்னுமே டெவலப் பண்ணுவாங்க. இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா ரியல் மணி கேமிங்கை திரும்பி கொண்டு வரதுக்கான ப்ராசஸ் தான். அதோடைய முதல் கட்டத்தில் தான் இப்போ இருக்காங்க. அடுத்த வந்து பார்த்தோன்னா ட்ரீம் லெவனுடைய கரண்ட் ரெகுலேட்டரி பொசிஷன் நம்ம வந்து பார்க்கலாம். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கேமிங் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துட்டு வராங்க. அதில் வந்து பார்த்தோன்னா 2 கேட்டகரி வந்து இருக்கு. ஒன்று வந்து பார்த்தோன்னா இ ஸ்போர்ட்ஸ், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் சோஷியல் கேம். இந்த ட்ரீம் லெவன் பார்த்தோம்னா இதுக்கு முன்னாடி ஆகட்டும் இப்போவாகட்டும் இது வந்து ஸ்கில் பேஸ்டு கேமாக தான் இருக்கு. எதில் ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த கேம் நடத்துகிற விதத்தில் தான் வந்து ப்ராப்ளமாக இருக்கு. வேஜரிங் மாடலாக வந்து இருக்கக்கூடாது, அதாவது பந்தயம் கட்டுற மாதிரி இருக்கக்கூடாது. இதுக்கு தான் வந்து தடை விதிச்சிருக்காங்க. மற்றபடி ஃப்ரீ டு பிளே ஆகட்டும், சப்ஸ்கிரிப்ஷன் மாடல் ஆகட்டும் இதுக்கு வந்து கம்ப்ளீட்டாக அனுமதி அளிச்சிருக்காங்க. இப்போ 2 கேட்டகரி நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, இ ஸ்போர்ட்ஸ் அண்டு ஆன்லைன் சோஷியல் கேம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரீம் லெவன் மாதிரியான ஃபேண்டசி ஸ்போர்ட்ஸை இ ஸ்போர்ட்ஸ் பிளாட்ஃபார்மில் ரெஜிஸ்டர் பண்ண மாட்டாங்க. ஏன்னா ரெண்டுமே வந்து டிஃப்ரெண்ட் கேட்டகரியாக வந்திருக்கு. அதுக்கு மாறாக வந்து பார்த்தோம்னா ஆன்லைன் சோஷியல் கேம் இதில் தான் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான வேலைகள் தான் வந்து இப்போது நடந்துட்டு இருக்கு. அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. அது அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்களில் தான் தெரிய வரும். ஸோ இதுதான் வந்து இப்போது நிலவரமாக இருக்குது. இதுவரைக்கும் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லிட்டேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கேளுங்க. இன்ஸ்டாலையும் நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணலாம். இன்ஸ்டா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் இருக்குது. வரக்கூடிய நாட்களில் ஏதாவது அப்டேட்ஸ் கிடச்சிதுன்னா மறுபடியும் இன்னொரு வீடியோ நான் வந்து மேக் பண்ணுறேன். சின்ன அப்டேட்டாக இருக்கிற பட்சத்தில் வாட்ஸ்அப் அண்டு டெலிகிராமில் ஷேர் பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.